கரெக்டாக தப்பாக யாரும் யோசிக்கல. சைக்கிளை தான் காருக்குள்ளே வைக்கிறேன். காரை பார்க்குறப்ப சர்வீஸ் விட்றலான்னு சொல்லி போட்டு ஒரு ஐடியா. சரி ஓகே, போயிட்டு எப்படி வருதுன்னு யோசிக்கிறப்ப தான் சரி சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடலாம். சைக்கிளை காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு காரை ட்ராப் பண்ணிட்டு வரப்போ சைக்கிளில் வந்துடலான்னு பிளான் பண்ணேன். நம்ம எடுத்து காருக்குள்ளே சைக்கிளை வச்சா கொஞ்சம் வெளியே இருந்துச்சு, பரவாயில்ல ஓகேன்னு போகிறதுக்குள்ளே எல்லோரும் வந்து குட்டீஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா எங்கே போகிறே, எங்கே ட்ரிப்பு போகிறீங்களான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அட்லாஸ்ட்டுக்கு எல்லாம் வச்சு முடிச்சுட்டு காரை எடுத்துகிட்டு சர்வீஸோடு கிளம்பிட்டோம். என்ன ரீசன்னா, நான் மற்றவங்க லைஃப்பில் ரொம்ப டிபெண்ட்டாகவும் மற்றவங்கள ரொம்ப ரைட்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிறேன். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் சரி ஓகே தனியாகவே ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஒரு விஷயம். ரீச் ஆனோன்னா நம்ம சைக்கிள் எல்லாம் பத்திரமா கீழே இறக்கி வச்சுட்டு காரு சர்வீசஸ்க்கு வந்து ஒவ்வொருத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டோம். அவரும் வந்து பார்த்துட்டு காரை எல்லாத்தையும் பார்த்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை.